அரசாங்கத்தில் தற்பொழுது முன்னெடுக்கப்படும் மிக முக்கியமான ஊழல் மோசடி வழக்குகள் பழைய பெயர் போன குற்றங்கள் சம்பந்தமான விசாரணைகள் எல்லாம் மும்முரமாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இதற்கு பல தரப்பினர் காரணமாக இருக்கின்றார்கள். ஒன்றுதான் சிஐடி பணிப்பாளராக இருக்கின்ற ஷானி அபேசேகர, மற்றும் ஒன்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளராக இருக்கின்ற ரங்க திசாநாயக்க. இவர்கள் இருவரும் இரு பக்கங்களில் அவர்களுடைய பயணங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது விசாரணை பயணங்கள், லஞ்ச ஊழல் வழக்குகள் மோசடிகள் சம்பந்தமாக ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கொலை கொள்ளை குற்றங்கள் சம்பந்தமாக இன்னொரு பக்கம், இப்படி இரண்டு பக்கமும் இந்த விசாரணைகள் முன்னெடுத்து கொண்டு செல்லப்படுகின்றது. இந்த நிலையில்தான் இருவருக்குமே, ஷானி அபேசேகரவுக்கும் சரி ரங்க திசாநாயக்கும் சரி, இரண்டு பேரையுமே இப்பொழுது இந்த எதிர்த்தரப்பில் இருக்கின்ற, அதாவது கடந்த கால அரசாங்கங்களில் ஆட்சி அதிகாரத்தை தன் கையில் வைத்துக்கொண்டு ஊழல் மோசடிகளில் ஈடுபட்ட, கொலை கொள்ளைகளை செய்த பலரும் விமர்சித்து வருவதை எங்களுக்கு தொடர்ந்தும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஷானி அபேசேகரவுக்கு அவர் ஒரு அரசியல் ரீதியானவர், என்பிபி ஜேவிபிக்கு கடைக்கு சென்றவர், இவர்களுடைய அரசியல் மேடைகளில் ஏறி இருந்து இவர் ஒரு முழு நேர அரசியல்வாதியாக செயற்பட்டிருப்பவர். இவருக்கெல்லாம் எப்படி சிஐடியில் பணிப்பாளர் பதவி கொடுக்க முடியும்? இப்படியெல்லாம் பல்வேறுபட்ட விமர்சனங்களை முன்வைத்து வந்தார்கள். அதே போலத்தான் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளராக தற்போது இருக்கின்ற ரங்க திசாநாயக் அவர்கள் மீதும் பல்வேறுபட்ட விமர்சனங்களை சுமத்தி வருகின்றார்கள், குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருகின்றார்கள். இது எதிர்த்தரப்பில் இருக்கின்ற, அதுவும் கடந்த காலங்களில் ஊழல் மோசடிகளுடன் தொடர்பட்ட பல ஃபைல்களில் அவர்களுடைய பெயர்கள் இருப்பவர்கள் எல்லாம் இப்பொழுது பதற்றத்திலே இவ்வாறு விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருப்பது எங்களால் அவதானிக்கூடியதாக இருக்கிறது. இப்படி இருக்கிற நேரத்தில் தான் ஷானி அபேசேகரவுக்கு அவருடைய பதவியை இன்னும் சற்று பலப்படுத்தும் வகையில் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு கடந்த வாரம் வெளியானது. அதுதான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஷானி அபேசேகரவை பிரதி பொலிஸ்மா அதிபர் பதவிக்கு தரம் உயர்த்துமாறு நிர்வாக மேன்முறையீட்டு தீர்ப்பாயம் உத்தரவிட்டது. இது கடந்த 13ஆம் தேதி தான் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இது தொடர்பாக தேசிய போலீஸ் ஆணைக்குழுவிற்கும் அறிவிக்கப்பட்டது. கடந்த 13ஆம் தேதி தான் இந்த சம்பவம் நடந்தது.